இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு செல்கின்ற போது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை உதாசீனப்படுத்தி அதற்குரிய எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் அவர் ராமேஸ்வரம் திரும்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் கூடியிருந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கூட மீனவர்கள் வாழ்வுரிமை குறித்தோ படகுகள் மீட்கப்பட்டது குறித்த அறிவிப்போ 97 மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்திருக்கிறேன் அல்லது அழைத்து வரும் வெளிவாரத்துறை என்றோ எந்த அறிவிப்பு வெளியிடவில்லை. இந்த ஏமாற்றத்தை உணர்ந்து கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு விதி 110 கீழ் நம்முடைய மீனவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழ், அதாவது தங்கச்சி மடம், பாம்பன் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்களுக்கான மீன்பிடி துறைமுகங்கள், அதுபோன்று பாதுகாப்பு அரண்கள் இவற்றை ஏற்பாடு செய்வதற்கும், மீன்களை பதப்படுத்துவதற்கும், பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கும் பல்வேறு தலைப்புகளில் சுமார் 576 கோடி ரூபாய்க்கான மீனவ மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவித்து அவருடைய 1 டன் உரையை நிறைவு செய்தார்.